ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வரக்கூடிய 2025 வருஷத்துக்கான வாய்ப்புகளுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மூமெண்டம் ட்ராப்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 3418 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 3046ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ். நம்ம ஃப்ரீ கேஷ் ஃப்ளோலாம் பார்க்கும்போது இதை கழிச்சிட்டு தான் மிச்சத்தை நம்ம பார்க்கணும். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டை பிஇ வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான 25 கடந்துட்டாங்க. பிபிஐ அதை நெருங்கிட்டாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இவங்க வந்து இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன்ஸை வந்து பீட் பண்ணி டிடிஎம் வந்து அப் ட்ரெண்டில் க்ரோத் ட்ரெண்டில் இருந்து பாசிட்டிவ் க்ரோத் ட்ரெண்டில் இருந்து மேலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னால் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ப்ரைஸை பற்றி பேசலாம். இல்லாட்டி கரெக்ஷனுக்கு வந்துருங்கிற புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம். இப்போ புக் வேல்யூ இதில் வந்து இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. 635ன்னு ட்ரேடிங் வியூவில் பார்த்த ஞாபகம். அந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 3000, 3200, 3300ங்கிற ரேஞ்சுக்கு இருக்கும். நம்மளுடைய கால்குலேஷனில் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து 36 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 34 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வந்திருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோவோட க்ரோத் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2023 கம்பேர் பண்ணும்போது 224% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு மார்ச் மாதம் 2024 க்ளோஸ் ஆன ரிப்போர்ட். ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து 20% கூடி இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்ப்போம். டோட்டல் இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கூடி இருக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. லாஸ்ட் இயர் 2023 கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூவும் கூடியிருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 17% இருக்குது. எபிட்டா மார்ஜின் 19% இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 8% இருக்குது. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இன்னும் கொஞ்சம் கூடணும். பட் ஆனால் இவங்களுக்கு கடன் ஜாஸ்தியாக இருக்குது. கடன் கூட இருக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். இப்போ இந்த சூழலில் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இபிஎஸ் உடைய லெவல் இப்போ இருக்க இந்த ஆனுவலைஸ்டு க்ளோஸ்டு இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா 100ன்னு இருக்குது. அப்போ இவன் 100 காட்டிலும் கூட எடுக்கணும் அடுத்த வருஷத்துக்கு. அந்த கூட எடுக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுக்கு தான் இது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக கீழே இறக்கி விட்ருவாங்க. சரி, இப்போ இருக்கக்கூடியதில் இபிஎஸ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 15% க்ரோத் எதிர்பார்க்குறாங்க. அப்படி 15% க்ரோத் எதிர்பார்த்தாங்கன்னா ஹை வரும்போது நமக்கு வந்து இங்கே 15ன்னு போட்டுட்டு ஹை வரும்போது 110 தான் போட்டிருக்கிறாங்க. 115ன்னு போட்டிருக்கணும், 110 தான் போட்டிருக்கிறாங்க ஹை எஸ்டிமேஷன். ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 103 இருக்கு. நம்ம இந்த சைடு நம்ம பார்ப்போம். சப்சிக்வெண்ட் ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டாக்கு ஒன்று ஏற்றணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்களா ப்ராக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்குக்கு நம்ம இந்த அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்தே பார்த்துருவோம். இபிஎஸ் நான் ஆனுவல் தான் வச்சிருக்கிறேன். 15% க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஹை எஸ்டிமேஷனாக இருந்தால் 110, லோ எஸ்டிமேஷனாக இருந்தால் 95, ஆவரேஜ் எஸ்டிமேஷனில் 103. இது ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு. இப்போ 25க்குன்னு வரும்போது மார்ச் மாதத்தை முடிச்சுட்டு ஜூன் மாதத்துக்குன்னு வரும்போதே, இப்போ நமக்கு டிசம்பர் வந்துருச்சு. மார்ச் குவார்ட்டரோடைய ரிசல்ட்டு முடிஞ்சு ஜூன் குவார்ட்டரோடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியுமே இவன் என்ன பண்ணுவான், 2026க்கான இபிஎஸ்க்கு அவன் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து இன்னும் ஒரு 10 ரூபா 12 ரூபா கூடுதுங்கிறதா நம்ம எடுத்துக்கணும். அப்போ மார்ச் மாதம் வரைக்கும் சைடு வேஸ்லேயோ கரெக்டிவ் ட்ரெண்ட்லேயோ போயிட்டு ஜூன் மாதத்துக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் அவன் தூக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னாக்க அப்படியே மேலே இந்த எவ்வளவுத்துக்கு எஸ்டிமேஷன் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏற்றிக்கலாம். ஆனால் அது 2 குவார்ட்டரோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ அவன் தேர்ட் குவார்ட்டர்லேயே அவன் இபிஎஸ் வந்து ஏற்கனவே இருக்கிறத பீட் பண்ணி இந்த 103 பீட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி, இல்லாட்டி ஹை எஸ்டிமேஷன் 110 நெருங்குற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்பையிலேருந்தே கொஞ்சம் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பார்ப்போம் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவன் வந்து நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து இபிஎஸ் உடைய ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும்.
இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து செப்டம்பர் மாதத்தையும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் 2024க்கும் செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவென்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இபிஎஸோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க நெட் ப்ராஃபிட் 100 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. இபிஎஸோட ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 28 ரூபா 40 பைசான்னு ₹1 குறைஞ்சிருக்கு. இப்போ இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்ட் பார்த்தோம்னா போன குவார்ட்டரையும் இந்த குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணும்போதோ இல்லாட்டி ஈவன் 4 குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணும்போதோ 5 குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போதோ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து அந்த இது வந்து அந்த ஏற்கனவே ஏறின அந்த லெவலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் குறைஞ்சாலும் கீழே கரெக்ஷன் அடிச்சு விட்ருவாங்க. அதனால இந்த விஷயத்தில் நம்ம வந்து இப்போ பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.21% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 0.72% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் லோவாக இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். அதனால கொஞ்சம் குறைஞ்சாலுமே கொஞ்சம் கரெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டு வரோம். சரி, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் இந்த இபிஎஸ் தகவல்கள் போட்டோம். ஃபேர் ப்ரைஸ் வந்து 1233 இருக்குது. நம்ம வந்து ஆவரேஜுக்கு தான் நம்ம போடுறோம். ஆவரேஜுக்கு போடும்போது நமக்கு 4th குவார்ட்டரோட லெவலுக்கும் ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 109ன்னு கிடைக்குது. அப்போ 109ன்னு வரக்கூடியதுக்கு நமக்கு வந்து R1ன்னு எடுத்தோம்னா 3290, R2 வரைக்கும் போச்சுனால் 3633. இதோடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுங்கிறது நிறைய இருக்கும், 6000 இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரே வருஷத்துக்குள்ளே அடைய போகிறது இல்லை. அவன் வந்து 2024க்கு வந்து 3290க்கு வந்திருக்கிறான். இவன் சப்சிக்வெண்ட்டாக இவன் மேலே வந்து இந்த மாதிரி 112ன்னு கொடுக்கும்போது நம்ம எதிர்பார்க்கலாம் 3400க்கு கிட்டக்க போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். இப்போ இங்கே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் 3100, 3400 அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாஸ்ட் லோ கொடுக்குது. பிளாஸ்ட் தியரியில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த 3400 ஒட்டி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். சப்சிக்வெண்ட்டாக ஏறினாலும் அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது அவன் வந்து அதிரி புதிரியாக கொடுத்தான்னாக்க அடுத்த இதுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரைஸஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 குவார்ட்டருக்கு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டினியூஸாக ஒரு 3-4 குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 100ங்கிற ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியே வச்சுட்டு நடுவில் வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதத்துக்கு 99ன்னு இறங்கிட்டு எகைன் திருப்பி இவன் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு 100ங்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்கிறான். அப்போ இந்த 100ங்கிறதுக்கு உண்டான அளவுக்கு முதல்ல ஏறிடுச்சு. ஏற்கனவே 92-88ன்னு இருந்த லெவலில் இருந்து 100க்குன்னு உண்டான லெவலுக்கு இந்த 2024ல் ஏறிடுச்சு. அப்படி ஏறும்போது பார்த்தோம்னா 2 பாக்ஸை ஸ்கிப் பண்ணி 2 ஜோனையே ஸ்கிப் பண்ணி 3ஆவது ஜோனுக்கு வந்துட்டான். இப்போ அந்த இடத்துல வந்து இவன் வந்து 99ன்னு ஒரு 2 ரூபா தான் இறங்கியிருக்கிறான் இபிஎஸ் டிடிஎம்ல. உடனே வந்து கீழே வந்து சப்போர்ட்டுக்கு அடிச்சுட்டு திருப்பி 100க்கு வந்த உடனே மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அடுத்த குவார்ட்டருக்கு இந்த 100 மெயின்டைன் பண்ணி மேலே ஏற்றுவாங்கன்னாக்க நம்ம மேலே ஏறும், அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் கீழே இறங்கும். இப்போ நமக்கு கரெக்ஷன் கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து இதுக்கு முன்னாடியான ப்ரைஸ் வந்து சப்போர்ட் 1 நம்ம இதை கால் பண்ணிக்கலாம். பட் நான் இதை வந்து சைக்கிளுக்காக நான் அந்த பேர் போட்டிருப்பேன். சப்போர்ட் 1 நமக்கு 2392லேருந்து 2670, அது கீழே வந்தால் 2100க்கான வாய்ப்புகள் இருக்கும். இவன் இப்போ கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் 2100 நம்ம சும்மா அந்த ஒரு 95க்குள்ளே நம்ம 95-98க்குள்ளே நமக்கு இபிஎஸ் டிடிஎம் கவர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 2100. அதுக்கும் கீழே 80-85ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் 2000க்கு இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சப்போஸ் இவன் வந்து 110 கடந்து போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஜோனோட ஹை ப்ரைஸான 3290 அதை உடச்சி போனான்னா 3320லேருந்து 3400 வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இதுக்கு மேலே அவன் வந்து நல்லா அதிரி புதிரியாக இபிஎஸ் அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து 120க்கெலாம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் R2 லெவலான 3633லேருந்து 4000க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கினா 3 பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம், மேலே ஏறினா 2 பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ப்ரைஸை ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சப்போஸ் கீழே சப்போர்ட் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து 2670 2670லேருந்து 3392ங்கிற இந்த ஜோன் இருக்குது. 2670லேருந்து 2392ங்கிற இந்த ஜோன் இருக்குது. 2392 உடைக்க வேண்டிய சூழல் வந்தது அப்படின்னு சொன்னால் 2130க்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க 2000க்கு ஓடியாந்துருவான்.
சப்போஸ் இவன் வந்து நல்ல இபிஎஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்டிமேஷனை பீட் பண்ணி கொண்டு போறான்னாக்க நம்ம வந்து 3290 அதை உடச்சு போறோம் அப்படின்னு சொன்னா 3400க்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுக்கு இடையில நமக்கு வந்து 3290ங்கிறது 3300 அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் வரலாம், இல்லாட்டி 3400க்கான ரேஞ்சும் வரலாம். அதிரி புதிரியா 120க்கு மேல இபிஎஸோட டிடிஎம் கொண்டு போய் வச்சான்னாக்க 3600லேருந்து 3400க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு. அதனால இபிஎஸ் நம்ம வந்து சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ஸ்ல வாட்ச் பண்ணிக்குவோம். எந்த லெவலில் இருக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான டிசிஷன், அப்ரோப்ரியேட் ரைட் டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.